அனைவருக்கும் வணக்கம். நாம் இந்தியன் எக்கனாமியில் இண்டஸ்ட்ரி அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படிங்கிற சாப்டர் பார்த்துட்டு இருக்கோம். இந்த கிளாஸ் இல்லாமல் இண்டஸ்ட்ரியல் பாலிசி ரெசல்யூஷன் 1956 இதை பற்றி தான் நாம் இந்த கிளாஸில் பார்க்க போகிறோம். இது 1948 ஒரு ரெசல்யூஷன் கொண்டு வந்திருப்பாங்க இல்லையா, இண்டஸ்ட்ரி பாலிசி ரெசல்யூஷன் அப்படிங்கிறது. இந்தியாவில் இந்த மாதிரியான தொழில் கொள்கையை தான் நாம் இதுக்கப்புறம் பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதோடைய ஒரு அப்கிரேடட் வெர்ஷன் நம்ம அதிலே பார்த்துருப்போம். ஒவ்வொரு 10 வருஷத்துக்கு ஒரு முறையும் இந்த பாலிசி நாங்கள் ரிவ்யூ பண்ணுவோம், அப்கிரேட் பண்ணியிருப்போம்னு சொல்லியிருப்பாங்க இல்லையா. ஆனால் இந்த பாலிசியை 8 வருஷத்துல கொண்டு வந்துட்டாங்களாம். ஏன் இதில் 8 வருஷத்துல கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னா, இதில் சில அப்கிரேடேஷன் கொண்டு வரலாம். ஏன்னா ஒரு ஃபஸ்ட் டைம் நாம் ஒரு விஷயத்தை செய்கிறோம், அதில் ஏதாவது ஒரு சில கண்டிப்பாக ஏதாவது ஒரு பிரச்சனைக்கு வரும் இல்லையா, அதை உடனே ரெக்டிஃபை பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக சீக்கிரமாகவே இன்னொரு பாலிசிஸ் கொண்டு வந்திருக்காங்க. என்ன அப்படின்னு பார்க்கும்போது, ஃபஸ்ட்டு ரிசர்வேஷன் ஆஃப் இண்டஸ்ட்ரி, அதாவது யாருக்கு எந்தெந்த துறையை பிரித்து கொடுக்கலாம் அப்படிங்கிறது. நம்ம லாஸ்ட் லெஸ்ஸே பார்த்துருப்போம். சென்ட்ரலுக்கு ஒன்று, ஸ்டேட்டுக்கு வரணும். இது 2 பேர் இல்லாத இருக்கிறத ப்ரைவேட் பார்த்துக்கணும்னு சொல்லியிருப்பாங்க இல்லையா. இதில் இன்னுமே நிறைய சேஞ்சஸ் கொண்டு வராங்க. என்னென்ன சேஞ்சஸ் அப்படின்னு பார்க்கும்போது, ஷெடியூல் ஏன்னு ஒன்று வைக்கிறாங்க. இதில் 17 இண்டஸ்ட்ரி இருக்குதான். இதில் 17 இண்டஸ்ட்ரி இருக்குது. இந்த 17 இண்டஸ்ட்ரியும் கம்ப்ளீட் மோனோபோலினா என்னென்னா அவங்க மட்டும் தான் அது செய்யணும். அதுக்கு பேர் தான் மோனோபோலின்னு சொல்லுவாங்க. சென்ட்ரல் வாஸ் கிவன் கம்ப்ளீட் மோனோபோலி. இந்த 17 இண்டஸ்ட்ரியும் சென்ட்ரல் தான் நடத்தணும். ப்ரைவேட் ஆகட்டும், ஸ்டேட் கவர்மெண்ட்டும் இதை தலையிடக்கூடாது, நடத்தக்கூடாதுன்றது பேர் தான் மோனோபோலி. சென்ட்ரல் பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை சிபிஎஸ்யூ அப்படின்னு சொல்கிறாங்க. சென்ட்ரல் பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங்ஸ், அதாவது இந்த 17 இண்டஸ்ட்ரியை சொல்கிறாங்க. இதை கொஞ்ச நாளைக்கு பிறகு இது என்ன ஆகுது அப்படின்னா, கெய்னிங் பாப்புலாரிட்டி ஆஸ் பிஎஸ்யூ, பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங் அப்படின்ற மாதிரி மாறிடுச்சு. சென்ட்ரல் இல்லாமல் பிஎஸ்யூ அப்படின்னு மாறிடுச்சு. இது ஷெடியூல் ஏங்க. ஷெடியூல் பியில் ஒரு 12 இண்டஸ்ட்ரி ஏரியாஸை சொல்கிறாங்க. இது ஃபுல்லாக ஸ்டேட் கவர்மெண்ட்டுங்க. ஸ்டேட் கவர்மெண்ட் தான் இது இந்த 12 இண்டஸ்ட்ரியை டேக் ஓவர் பண்ணிக்கலாம். இதில் ஏன் நிறைய டீட்டெயிலாக என்னென்ன இண்டஸ்ட்ரி சொல்லலை அப்படின்னா, அதில் பிறகு நிறைய பாலிசிஸ் கொண்டு வந்திருப்பாங்க. நமக்கு அதெல்லாம் முக்கியம் கிடையாது. இதெல்லாம் இல்லாமல் நம்ம 1991 நம்ம எல்பிஜி கொண்டு ஃபுல்லாக மாறிடுச்சு அப்படிங்கிறதுனால இதெல்லாம் நம்ம அந்தளவுக்கு தெரிஞ்சுக்க வேண்டியதில்லை. இத்தனை இண்டஸ்ட்ரீஸ் மட்டும் தெரிஞ்சால் போதுமானது. அந்த 17 இண்டஸ்ட்ரி என்னன்றது நம்ம மனப்பாடம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. சரிங்களா. அடுத்தா ஷெடியூல் சி, ஆல் அதர் இண்டஸ்ட்ரீஸ் நாட் இன்க்ளூடட் அபவ் த ஷெடியூல்ஸ். எந்தெந்த இண்டஸ்ட்ரியெலாம் இந்த 12 + 17 மொத்தம் எவ்வளோ ஆகுது, 29 ஆகுது. இந்த 29 இண்டஸ்ட்ரி இல்லாமல் வேறு எந்த தொழிலாக இருந்தாலும் லெஃப்ட் ஓப்பன் டு ப்ரைவேட் செக்டர். அதை ப்ரைவேட் செக்டரே நடத்திக்கலாம். கவர்மெண்ட்லாம் எதுவும் தலையிடாது. இதெல்லாம் அந்த ரிசர்வேஷன் ஆஃப் இண்டஸ்ட்ரி 1956 கொண்டு இந்த ரிசர்வேஷன் ஆஃப் யாருக்கு என்னென்ன தொழிலெலாம் செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி ரிசர்வேஷன். சரிங்களா. இந்த பிஎஸ்யூ சொல்கிறாங்க இல்லையா, பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங்ஸ் அப்படிங்கிறத, இதை அப்போதைய பிரைம் மினிஸ்டரான பண்டிட் ஜவஹர்லால் நேரு என்ன சொல்கிறாரு அப்படின்னா, டெம்பிள் ஆஃப் மாடர்ன் இந்தியாவுடைய ஒரு டெம்பிள் தான். எதுக்காக இது டெம்பிள்னு சொல்கிறாரு அப்படின்னா, நமக்கு ஏதாவது ஒரு நல்ல நடக்கணும் அப்படின்னா நம்ம கோவிலுக்கு போய் வேண்டும் இல்லையா. ஸோ அது போல் நம்ம நாட்டுடைய இந்த பொருளாதார வளர்ச்சிக்கு இந்த செக்டர்ஸ்லாம், இந்த இண்டஸ்ட்ரி தான் நமக்கு கோவில் மாதிரி. இது நம்ம வளர்த்தெடுக்கிறதுக்கு மூலமாக இந்தியாவுடைய எக்கனாமி இன்க்ரீஸ் ஆகும். அதான் இதை டெம்பிள் ஆஃப் மாடர்ன் இந்தியா அப்படின்னு சொல்கிறாங்க. ரேபிட் எக்ஸ்பான்ஷன் ஆஃப் பிஎஸ்யூ அக்கௌண்டட் ஃபார் more than half of the GDP of economy by 1988-89. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, 1988-89 மட்டும் இந்தியாவுடைய ஜிடிபி, அதாவது இந்தியாவுடைய வருமானமானது அதில் பாதி இந்த பிஎஸ்யூ சொன்னாங்க இல்லையா, அந்த 17 இண்டஸ்ட்ரி அது மட்டுமே கான்ட்ரிபியூட் பண்ணிச்சு அதோடைய எக்ஸ்பான்ஷனால். அப்போ பார்த்துங்க, அந்த அளவுக்கு இதுதான் முக்கியமாக இருந்தாலும் தான் நேரு என்ன சொல்கிறாரு, இது டெம்பிள் ஆஃப் மாடர்ன் இந்தியா அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்த செகண்ட் ப்ரொவிஷன் ஆஃப் லைசன்சிங். யாருக்கு லைசன்ஸ் கொடுப்பாங்க? கண்டிப்பாக ப்ரைவேட் செக்டருக்கும் ஸ்டேட் கவர்மெண்ட் தான் லைசன்ஸ் கொடுப்பாங்க. பாருங்கள், கம்பல்சரி லைசன்சிங் ஃபார் இண்டஸ்ட்ரி. ஒரு இண்டஸ்ட்ரி ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கு நீங்கள் லைசன்ஸ் வாங்கணும். எப்படிலாம் லைசன்ஸ் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. பாருங்கள், லைசன்ஸ் கோட்டா பர்மிட் ரெஸ்யூம்னு சொல்கிறாங்க. இந்த லைசன்ஸ் வாங்குறதுக்கு என்னென்னா, லைசன்ஸ் வாங்கணும். நீ ஒரு வேலையை ஸ்டார்ட் பண்ணுற, இண்டஸ்ட்ரி ஸ்டார்ட் பண்ணுறேன்னா அதுக்கு லைசன்ஸ் வாங்கணும். 1. 2வது கோட்டானா என்னென்னா, ஃபிக்ஸ்டு அப்பர் லிமிட் ஆஃப் ப்ரொடக்ஷன் நோன் ஆஸ் கோட்டா. இந்த அளவு தான் நீ ஒரு பொருள் தயாரிக்கணும் அப்படின்னு ஒரு லிமிட் கொண்டு வராங்க இல்லையா. கோட்டா, உனக்கான கோட்டா இவ்வளோ தான் அப்படிங்கிறதுக்காக ஒரு லிமிட் கொண்டு வராங்க. ஏன் ஒரு ப்ரொடக்ஷனை லிமிட் பண்ணணும் அப்படின்னா, நீ அதிகப்படியான ப்ரொடக்ஷனை கொடுக்கும்பொழுது நீ ரிசோர்ஸஸை எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம் இல்லையா. அதனால தான் உனக்கான ப்ரொடக்ஷன் லிமிட் பண்ணி வச்சுருக்காங்க. இப்போ ஒரு கார் தயாரிக்கிற கம்பெனி ஸ்டார்ட் ஆகுது, இல்லை ஒரு கொக்கோகோலா கம்பெனி தயாரிக்க ஸ்டார்ட் ஆகுதுன்னா அது லிமிட் பண்ணணும். இவ்வளோ தான் நீங்கள் தயாரிக்கணும். லிமிட் பண்ணால் மட்டும்தான் அது நீரை மாசுபடுத்தாமல், அதை எக்ஸ்பெக்ட் பண்ணாமல் அது பாதுகாக்க முடியும். நீ எவ்வளோனா தயாரிச்சிக்கோ அப்படின்னா அது நேச்சுரல் ரிசோர்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணும் இல்லையா, அதில் தான் லிமிட் பண்ணுறாங்க. அடுத்தது பர்மிட்னா என்னென்னா, அதே போல் தான் நீட் டு ப்ரொக்யூர் டைம்லி பர்மிட் ஃபார் சப்ளை ஆஃப்
ரா மெட்டீரியல்ஸ் இருக்கு இல்லையா, ஒரு நிறுவனம் தயாரிக்கிறதுக்கு தேவையான அந்த ரா மெட்டீரியல்ஸை ப்ரொக்யூர் பண்ணுறதுக்கும் வந்து பர்மிட் பண்ணுது. ஸோ இதெல்லாம் வந்து ப்ரொவிஷன் ஆஃப் லைசன்ஸுங்க. அடுத்ததாக ரீஜனல் டிஸ்பாரிட்டி. இதெல்லாம் எதுக்காக சொல்கிறோம் அப்படின்னா அந்த 1956 கொண்டு வந்த இண்டஸ்ட்ரியல் பாலிசிஸில் இதெல்லாம் வந்து கொண்டு வந்துக்கிறாங்க. எப்படிலாம் வந்து சேஞ்ச் பண்ணலாம். 1948 ஒரு இண்டஸ்ட்ரி பாலிசி, அதில் நிறைய பிரச்சனைகள் இருந்திருக்கும், அதை வந்து சால்வ் பண்ணுறதுக்காக இது கொண்டு வந்திருப்பாங்க. ரீஜனல் டிஸ்பாரிட்டி என்னென்னா டேக்லிங் த வைடனிங் ரீஜனல் டிஸ்பாரிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. என்னென்னா இப்போ ஒரு தொழில் கொண்டு வராங்கன்னு வச்சுங்களேன், அதை இந்தியாவில் எந்த மாநிலத்தில் கொண்டு வரது. இப்போ தமிழ்நாட்டில் கொண்டு வந்தால் தமிழ்நாட்டில் ஏன் கொண்டு வரீங்க, ஆந்திராவுக்கு கொண்டு வாங்க, கர்நாடகா கொண்டு வாங்கன்ட்டு பக்கத்து இருக்கிற ஸ்டேட்லாம் சொல்லுவாங்க இல்லையா. இது மாதிரி பிரச்சனைகள் நிறைய வருது அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணுறாங்கன்னா அப்கமிங் PSU பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா கம்பேரிட்டிவ்லி பேக்வேர்டு அண்ட் அண்டர் டெவலப்டு இன் ரீஜன்ஸ் ஏரியாஸ் இந்த எக்கனாமி. அதாவது இந்த மாதிரி பிரச்சனை வருதுன்றதுக்காக எந்த இடத்துல இந்தியாவில் எங்கே வந்து அந்த வளர்ச்சி வந்து ரொம்ப குறைவாக இருக்குதோ அங்கே போய் ஸ்டார்ட் பண்ணலாம், அந்த ஸ்டேட்டுக்கு வந்து கொஞ்சம் எக்கனாமிக்கை பூஸ்ட் பண்ணுறதுக்காக நமக்கு ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்கிறாங்க. பாருங்கள், இப்போ ஒரு பொருள் வந்து நாம் எக்ஸ்போர்ட் பண்ணணும் அப்படின்னா அது கடற்கரை ஓரமாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம ஈஸியாக கப்பல் மூலமாக அது நம்ம ஏற்றுமதி செய்ய முடியும். அதுக்கு என்ன பண்ணணும், இந்த வெஸ்ட் சைடு இருக்கக்கூடிய அந்த சீஷோரில் பண்ணலாம், ஈஸ்ட் சைடில் இருக்கக்கூடிய சீஷோரில் பண்ணலாம். அப்படி இல்லாமல் கொண்டு போய் நம்ம பீகாரில் வைக்கும்பொழுது பீகார்லேருந்து ஒரு டிரான்ஸ்போர்ட் வசதி நம்ம செஞ்சு கொடுக்கணும், அங்கேருந்து கப்பலில் போகணும். ஸோ இந்த டிரான்ஸ்போர்ட் அப்படிங்கிறது ஒரு எக்ஸ்ட்ரா எக்ஸ்பென்சிவ்ஸ் தானே. அப்படிலாம் இல்லாமல் இது அகைன்ஸ்ட் த இண்டஸ்ட்ரி பாலிசி. இருந்தாலும் நம்ம என்ன பண்ணுறோம், இது வந்து நாட்டு மக்களுடைய தேவை அப்படிங்கிறதுக்காக நம்ம அதை செய்கிறோம். பாருங்கள், அதுதான் வந்து சொல்கிறாங்க ரீஜனல் டிஸ்பாரிட்டி. இந்த மாதிரி பிரச்சனை டிஸ்பாரிட்டிஸ் வர்றதுனால தான் வந்து அந்த தொழில் தொடங்குறாங்க அப்படின்னா அது அந்த தொழில் வந்து அவங்க தொடர்றதுனால இன்கம் நிறையமா வருமானத்தை பார்த்துட்டு அந்த மக்களுக்கு ஏதாவது யூஸ் ஆகுமா அப்படின்னு தான் வந்து அப்கமிங் PSUவில் வந்து பிளான் பண்ணி செய்ய ஆரம்பித்தாங்கன்னு சொல்கிறாங்க. இந்த பாலிசி இருக்குது இல்லையா, இது வந்து ஸ்ட்ரக்சர்டு த வெரி நேச்சர் அண்ட் ஸ்கோப் ஆஃப் த எக்கனாமி டில் 1991 அப்படின்றாங்க. பாருங்க என்ன சொல்றாங்கன்னா இந்த பாலிசி கொண்டு வந்தாங்க 1956 இதுதான் வந்து ஒரு பேஸ். ஆங்க இந்த பேஸை வச்சு தான் 1991 நம்ம LPG கொண்டு வந்திருப்போம் இல்லையா, அது வரைக்குமே இதுதான் வந்து பேஸாக இருந்தது. என்ன சின்ன சின்ன மாடிஃபிகேஷன்ஸ் வந்து கொண்டு வந்துருப்பாங்க, அவ்வளோதானே தவிர்த்து நிறைய சேஞ்சஸ் வந்து கொண்டு வரல. இதுதான் வந்து நேச்சராக இருந்தது. இண்டஸ்ட்ரியல் பாலிசினா என்ன, 1956 கொண்டு வந்த அந்த இண்டஸ்ட்ரியல் பாலிசி தான், அதுதான் நம்ம ஃபாலோ பண்ணோம். அப்பப்போ சின்ன சின்ன சேஞ்சஸ் பண்ணுவாங்க, பெருசாக இருக்காது, அந்த ஸ்ட்ரக்சரே மாறாது அப்படின்னு சொல்கிறாங்க. 1956 கொண்டு வந்த இண்டஸ்ட்ரியல் பாலிசியை பார்த்துட்டோம். அடுத்ததாக 1969 கொண்டு வந்த இண்டஸ்ட்ரியல் பாலிசியை பார்க்க போகிறோம். இண்டஸ்ட்ரியல் பாலிசி ஸ்டேட்மெண்ட் 1969 at solving the shortcomings of the licensing policy started by the industrial policy of 1956. என்னன்னா இந்த லைசன்ஸ் கொடுத்தாங்க இல்லையா பிரைவேட் செக்டருக்கெல்லாம், அதில் வந்து சில குறைபாடுகள் இருந்தது. அதை சால்வ் பண்ணுறதுக்காக 1969 ஒரு பாலிசி வந்து கொண்டு வராங்க. என்னென்ன ரீசன்ஸ், எதனால் என்னென்ன ஷார்ட் கம்மிங்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ரீசன்ஸ் பாருங்கள். எக்ஸ்ப்ளாய்டேஷன் ஆஃப் ரிசோர்ஸஸ் ஃபார் த டெவலப்மெண்ட் ஆஃப் ஆல். நம்ம முன்னாடியே பார்த்து பார்த்தீங்களா, அந்த கோட்டா கொடுத்துருப்பாங்க பாருங்க. அதாவது ஒரு நாளைக்கு நீ இவ்வளோ தான் வந்து தயாரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோட்டா வந்து இங்கே வந்து மீறப்படுது பாருங்கள். எக்ஸ்ப்ளாய்டேஷன் ஆஃப் ரிசோர்ஸஸ், நிறைய டெவலப்மெண்ட்டை கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய நேச்சுரல் ரிசோர்ஸை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்க. ஏன்னா வந்து நம்ம எந்த டைமிங் பார்த்துங்க 1969 என்ன, அதுக்கு முன்னாடி 1967 கிரீன் ரெவல்யூஷன் கொண்டு வந்திருப்பாங்க. அதன் மூலமாக நிறைய வந்து பசுமை புரட்சியின் மூலமாக நிறைய வந்து நேச்சுரல் ரிசோர்ஸ் வந்து எக்ஸ்ப்ளாய்ட் பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க. அதனால தான் இந்த பாலிசி வந்து கொண்டு வந்துக்கிறாங்க. ப்ரியாரிட்டி ஆஃப் ரிசோர்ஸ் எக்ஸ்ப்ளாய்டேஷன் ஃபார் த இண்டஸ்ட்ரீஸ், ரிசோர்ஸ் எக்ஸ்ப்ளாய்டேஷன் அதாவது நேச்சுரல் ரிசோர்ஸை வந்து எக்ஸ்ப்ளாய்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ப்ரைஸ் கண்ட்ரோல் ஆஃப் த குட்ஸ் ப்ரொடியூஸ்ட் பை த லைசன்சிங் இண்டஸ்ட்ரீஸ், அதாவது என்னென்னா ஒரு தனியார் தயாரிக்குது அப்படின்னா அந்த பொருளோட விலையை வந்து அவங்க தீர்மானிக்கிறாங்க, எளிய மக்களால் அதை வாங்க முடியல, அதை வந்து கட்டுக்குள்ளே கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக இந்த இண்டஸ்ட்ரியல் பாலிசி கொண்டு வந்துக்கிறாங்க. அதில் தான் வந்து MRPன்னு ஒரு விஷயம் வந்திருக்கும், இந்த விலைக்கு மேலே நீ விற்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்த செக்கிங் த கான்சன்ட்ரேஷன் ஆஃப் த எக்கனாமிக் பவர், அதாவது ஒரு நிறுவனம் இருக்குது அப்படின்னா அது வந்து பெரிய அளவில் வந்து வளராமல் அதோடைய தன்மை என்ன, எதுக்காக அந்த நிறுவனம் வந்து அங்கே செயல்படுது, அதோடைய முக்கியத்துவம் என்ன, அதோடைய கான்சன்ட்ரேஷன் ஆஃப் எக்கனாமிக் பவர், பொருளாதாரத்துடைய இந்த பவர் என்ன அப்படிங்கிறத செக் பண்ணிகிட்டே இருக்குமா. அடுத்தா வந்து சேனலைசிங் இன்வெஸ்ட்மெண்ட் இன்டு டிசைட் டைரக்ஷன், அதாவது அவங்க இன்வெஸ்ட் பண்ணுறாங்க இல்லையா, அவங்களுடைய நோக்கம் என்ன, அப்படி எதுக்காக அந்த இண்டஸ்ட்ரி உருவாக்குறாங்க, அவங்களுடைய நோக்கம் என்ன அப்படிங்கிறத வந்து வகைப்படுத்துறதுக்காகவும் இந்த இண்டஸ்ட்ரி பாலிசி வந்து கொண்டு வந்துக்கிறாங்களா. இதெல்லாம் ஒரு ரீசன்ஸ் அப்படின்னா இதை தாண்டி சில ரீசன்ஸ் வந்து சொல்கிறாங்க. என்னென்னா எஸ்டாப்ளிஷ்டு இண்டஸ்ட்ரியல் ஹவுசஸ் வேர் கேப்பபிள் ஆஃப் கிரியேட்டிங் ஹடில்ஸ் ஃபார் த நியூர் ஒன்ஸ், அதாவது ஏற்கனவே ஒரு இடத்துல வந்து தொழில் தொடங்கியிருக்காங்கன்னு வச்சுங்களேன், அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா புதுசாக தொழில் தொடங்குறவங்க வந்து அவங்களுக்கு வந்து நிறைய பிரச்சனைகளை கொடுக்குறாங்களாம். இவன் எப்படி தொழில் தரங்களாம், அவனுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை உருவாக்கு அப்படின்னு இவங்க மாதிரி ஒரு சிண்டிகேட் மாதிரி அமைச்சு அவங்கள வந்து பிரச்சனைக்கு உள்ளாக்குறாங்க. இதெல்லாம் சால்வ் பண்ணுறதுக்காகவும் இந்த பாலிசி வந்து கொண்டு வந்தாங்களாம். இதில் என்னென்ன சேஞ்சஸை கொண்டு வந்தாங்க, மேஜர் சேஞ்சஸ் இந்த ஏரியா என்னென்ன சேஞ்சஸ் கொண்டு வந்தாங்க அப்படின்னா
மோனோபோலிஸ்டிக் ரெஸ்ட்ரிக்டிவ் ட்ரேட் ப்ராக்டிசஸ், அதாவது எம்ஆர்டிபி ஆக்ட் அப்படிங்கிற ஒரு ஆக்ட் வந்து கொண்டு வராங்க. இது என்னன்னா, ஒரு தொழிலில் ஒரு இண்டஸ்ட்ரியானது மோனோபோலியாக இருக்குதா, வேறு யாரும் வந்து வளர்விடாமல் தான் மட்டும்தான் இருக்குன்னு நினைக்கிறாங்க இல்லையா, அது பேர் தான் வந்து மோனோபோலி அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ ரீசெண்டாக கூட நீங்கள் வந்து இந்த கூகுள் குரோம் இருக்குது இல்லையா, இந்த கூகுள் குரோம் வந்து நீங்கள் வந்து சேல் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நாட்டுடைய அரசாங்கம் வந்து சொல்லிச்சான். யாருக்கிட்ட? கூகுள் கிட்ட. ஏன்னா நீ இருக்கிறதுனால மற்ற எந்த சர்ச் இன்ஜினும் வந்து மக்களுக்கு வந்து பெருசாக வந்து தெரிய மாட்டேங்குது, நீயே வந்து அவங்க மோனோபோலியாக வந்து நடக்கிற, வேறு யாரும் வந்து வளர விடாமல் இருக்கிற, அப்படி உன்னால் முடியல அப்படின்னா நீ எடுக்கிற பாரு, உனக்கு கிட்ட வந்து யாரெல்லாம் வந்து சர்ச் பண்ணுறாங்களோ, நம்ம சர்ச் பண்ணுவோம் இல்லையா, இப்போ நம்ம எது ஒன்றாலும் சர்ச் பண்ணோம் அப்படின்னா அது இன்ஃபர்மேஷன்ஸை எல்லாருக்கும் வந்து அவங்க கொடுப்பாங்க. இப்போ ஒரு ஃப்ளிப்கார்ட் மாதிரியோ அமேசான் மாதிரியோ அவங்க கிட்டலாம் கொடுப்பாங்க. அவன் ஷூ பற்றி என்கிட்ட தேடினா நீ ஷூ பற்றின ஆடெல்லாம் வந்து அவனுக்கு அனுப்பு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. இந்த இன்ஃபர்மேஷன்ஸாவது நீ மற்றவங்க கூட ஷேர் பண்ணணும், நீ எல்லாத்தையும் வச்சுக்கூடாது. இந்த மாதிரி ரெகுலேஷன்ஸ்லாம் வந்து கவர்மெண்ட் வந்து கொடுக்குது. ஏடா அவன் கஷ்டப்பட்டு அவன் உருவாக்குன்னு ஒரு கூகுள் சர்ச் இன்ஜின், அவன் எதுக்காக அதை சேல் பண்ணணும் அப்படின்னா மக்களுக்காக இதை செஞ்சு ஆகணும், வேறு யாரையும் வந்து வளரிடாமல் நீ அதில் மோனோபோலியாக இருக்கு இல்லையா, அந்த மாதிரிலாம் வந்து செய்யக்கூடாதுன்றதுக்காக தான் இந்த மாதிரி ஆக்டெல்லாம் வந்து கொண்டு வராங்க. செக்கிங் மோனோபோலி அண்ட் கான்சென்ட்ரேஷன் ஆஃப் எக்கனாமிக் பவர், யார் இடத்துல வந்து அதிகாரப்படுத்துகிறாங்க, அதெல்லாம் வந்து மோனோபோலியாக இருக்காங்க, அதை செக் பண்ணுறதுக்காக இந்த எம்ஆர்டிபி ஆக்ட் அப்படிங்கிற இந்த ஆக்ட் வந்து கொண்டு வராங்க. அடுத்தா ஃபர்ம்ஸ் வித் அசட்ஸ், இது வந்து அசட்டுங்க, அசிட்னு போட்டுக்குது, அசட் ASSET, இதுக்கு பேர் தான் வந்து அசட். அது அந்த அசட்னா அந்த ஃபர்ம்ஸ் உடைய அந்த வேல்யூ அப்படிங்கிறது, அது வந்து 25 கோடி அல்ல அதுக்கு மேலே இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு வந்து பர்மிஷன் வாங்கணும் கவர்மெண்ட்டுக்கிட்ட. நீ பாட்டுக்குன்னு உன்னுடைய இண்டஸ்ட்ரியோட மதிப்பு வந்து இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போயிட்டு இருக்கக்கூடாது. நீ இண்டஸ்ட்ரியோட மதிப்பு நீ வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணுற அப்படின்னா அதுக்கு கவர்மெண்ட்டுக்கிட்ட பர்மிஷன் வாங்கணும். அதுதான் சொல்கிறாங்க, டேக்கிங் பர்மிஷன்ஸ் ஃப்ரம் த கவர்மெண்ட் பிஃபோர் எனி எக்ஸ்பென்ஷன். நீ எந்த எக்ஸ்பென்ஷன் கொண்டு வரனாலும் கவர்மெண்ட்கிட்ட நீ பர்மிஷன் வாங்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கிளாஸ் இல்லாமல் இண்டஸ்ட்ரியல் பாலிசி 1956 கொண்டு வந்த ஒரு இண்டஸ்ட்ரி பாலிசியும், அதே போல் 1969 கொண்டு வந்த 2 இண்டஸ்ட்ரியல் பாலிசி வந்து இந்த கிளாஸில் நம்ம பார்த்தோம். அடுத்த கிளாஸ் சந்திப்போம். நன்றி.